விஜய் வந்து ஒரு ஜோசப் விஜய்னு ஒரு கிறிஸ்டியன்கிறனாலே நீங்க அத அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களா? என்ன சோ வாட், கிருஷ்ணா தான் இந்துவா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே, ம். அதெல்லாம் எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. இப்ப திமுக உங்களுக்கு உருவாத கட்சி. ஓகே. அதிமுக இப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிற புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் வந்து கடவுள் மறுப்பாளர் இல்ல. அவர் வந்து கடவுள் எல்லா கடவுளையும் கும்பிடுறவரு. அவர் வந்து சொல்லப்போனா ஷீரடி சாய்பாபாவுக்கு கோயிலே கட்டியிருக்காரு சென்னையில. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாது நீங்கலாம்? விஜய் ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கும் கட்சி தொகை உரிமை இருக்கிறது. அவரும் நாட்டுப்பற்று கொண்டு இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறார். அதெல்லாம் அவருக்கு உரிமை உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர். அவருடைய இயக்கம் என்னது, அவருடைய கொள்கைகள் தெளிவா எங்களுக்கு புரியப்படலை அவர் என்ன சொல்றாருன்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவருக்கு தெரியும் எல்லாமே. கொள்கை முதல்ல சொல்லணும்ல, அவர் சொல்லலை. அந்த ஒன்று விவரமான கொள்கை அறிவிப்பு வரல அவர்கிட்ட. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வந்த உடனே நம்ம ஆட்சிக்கு வருவேன், சிஎம்மா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது வந்து மக்கள் மத்தியிலே அது ஏற்புடைமை இல்லை. அதுக்கு நான் அதை நல்லா பல சமூகத்தில் தான் பேசிட்டேன். நான் அதுக்கு ஒரு ஏற்புடைமை இல்லை. அதுக்கு விஜய் வந்து ஒரு ஜோசப் விஜய்னு ஒரு கிறிஸ்டியன்கிறனாலே நீங்க அதெல்லாம் என்ன சோ வாட், கிருஷ்ணா தான் இந்துவா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே, அதெல்லாம் எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. வி ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அது உள்ளூரா உங்களுக்கு இடிக்குதா? கிடையவே கிடையாது. ரொம்ப மதிக்கிறோம் கிறிஸ்தவர்களை, ரொம்ப மதிக்கிறோம். இஸ்லாம் இன்னும் சொல்ல போனா தௌஹீத் மாநாடே நான் கும்பகோணம் கலந்துருக்கேன் நான், தௌஹீத் ஜமாத் மாநாட்டில். அதனால அதெல்லாம் கிடையவே கிடையாது.